வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் அரிசி உளுந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த முறுக்கு செய்யறதுக்கு வர அரிசி மாவு தயார் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி செய்யறது அப்படின்னா, பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அரிசியை ஒரு படி அல்லது 2 படி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி கீழே ஊற்றிடணும். அதே போல் அந்த அரிசியிலிருந்து தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னா அந்த தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் கழுவிடணும். அதுக்கப்புறம் அந்த அரிசி ஊறுற அளவுக்கு தண்ணியை தாராளமாக ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அது இன்னொரு தடவை அதில் இருக்கிற தண்ணியிலேயே கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு தண்ணி அதில் சுத்தமாக இல்லாத அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த அரிசியை வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் நியூஸ் பேப்பர் அல்லது ஏதாவது வேஷ்டியில் போட்டு காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரிசியை காய வச்ச பிறகு அந்த அரிசி நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை வெளியில் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடணும். நைஸாக அரைச்சிட்டு வந்து அந்த அரிசி மாவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நாம் அரிசி மாவை தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போ முறுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த அரிசி மாவை எடுத்து போட்டு முறுக்கு செஞ்சுக்கலாம். இந்த அரிசி மாவில் முறுக்கு மட்டும் இல்லை, இந்த அரிசி மாவு நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அதில் பஜ்ஜெல்லாம் சுட்டோம் அப்படின்னா அதுக்கும் இந்த மாவுலேயே எடுத்து போட்டுக்கலாம். வாங்க இப்போது இந்த பாரம்பரியமான அரிசி உளுந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எல்லா பொருட்களையும் அளந்து போடுறதுக்கு ஒரு டம்ளரை எடுத்துக்கணும். அந்த டம்ளரில் ஒரு பொருளை கோபுரம் மாதிரி அளக்குறோம் அப்படின்னா முறுக்குக்கு போடுற எல்லா பொருள்களையுமே கோபுரம் மாதிரி தான் அளந்துக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டம்ளரில் தலை தட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லா பொருள்களையுமே தலை தட்டி தான் எடுத்துக்கணும். அதாவது அந்த டம்ளர் வழியாக தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ இருக்குமோ அதுதான் அந்த டம்ளரில் தலை தட்டி எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பை எடுத்துக்கிட்டு அந்த உளுத்தம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிடணும். அப்படி அந்த உளுத்தம்பருப்பை கழுவுறப்ப எப்போ அந்த உளுத்தம்பருப்பு தண்ணி நல்லா வெள்ளையாக வருதோ அது வரைக்கும் கழுவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பில் தண்ணி தாராளமாக ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பில் இருக்கிற தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கிட்டு அந்த உளுத்தம்பருப்பை ஒரு சின்ன குக்கரில் போட்டுக்கிட்டு நாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்னா எவ்வளவு தண்ணி வைப்போமோ அதே அளவு தண்ணியை இந்த உளுத்தம்பருப்புக்கு ஊற்றி இந்த உளுத்தம்பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு வெறும் தண்ணியை ஊற்றிக்காமல் இந்த உளுத்தம்பருப்புலேருந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம். அதாவது உளுத்தம்பருப்பை தலை தட்டி அந்த டம்ளரில் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதே டம்ளரில் அந்த டம்ளர் வழியாக 3 டம்ளர் தண்ணியை எடுத்து அளந்து ஊற்றிக்கணும். ஒருவேளை உளுத்தம்பருப்பை கோபுரம் மாதிரி அளந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். உளுத்தம்பருப்புலேருந்து வடித்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை அந்த டம்ளரில் அளந்து குக்கரில் ஊற்றிக்கணும். ஒருவேளை அந்த உளுத்தம்பருப்புலேருந்து வடித்து வச்ச அந்த தண்ணி பத்தலை அப்படின்னா எவ்வளவு பத்தலையோ அந்த அளவுக்கு மட்டும் வெறும் தண்ணியை கலந்துக்கலாம். இந்த மாதிரி அந்த உளுத்தம்பருப்புக்கு தண்ணி ஊற்றி அந்த குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவோமோ அதே அளவுக்கு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கணும். விசில் விடுற அளவு தெரியாது அப்படின்னா அதுக்கு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா அந்த உளுத்தம்பருப்பு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பிலேருந்து குக்கரை கீழே இறக்கி வச்சிடணும். விசில் தானாக அடங்கணும், நாமளாக தூக்கி விடக்கூடாது. அந்த குக்கரில் விசில் அடங்கிறதுக்குள்ளே 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 டீஸ்பூன் ஓமம், இதை 2ஐயும் எடுத்துக்கணும். 2ஐயும் எடுத்துக்கிட்டு அதில் கல் குப்பையெல்லாம் இருக்குதா அப்படின்னு ஒரு முறத்தில் போட்டு நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஐயும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். ஒருவேளை அந்த பொருள்களில் அழுக்கு நிறையா வந்தது அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி கழுவுறப்ப அந்த தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா கழுவிக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் விசில் அடங்கியிருந்தது அப்படின்னா குக்கர் மூடியை திறந்துட்டு ஒரு மத்து அல்லது ஒரு மாவு கரண்டினால் குக்கரில் வெந்திருக்கிற அந்த உளுத்தம்பருப்பை நல்லா மசிச்சுக்கணும். ஒருவேளை நல்லா மசிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த உளுத்தம்பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே விழுதாக அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார்லேருந்து அந்த உளுந்த மாவை எடுத்து முறுக்குக்கு மாவு பிணையிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். அந்த உளுந்த மாவு போட்ட பிறகு அந்த 1 டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 4 டம்ளர் நம்ம முன்னே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவை எடுத்து போட்டுக்கணும். அதாவது 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 4 டம்ளர் அரிசி மாவை எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவில் அந்த முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு, கழுவி வச்சுருக்கிற அந்த எள்ளு, ஓமம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும்.
நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த முறுக்கு மாவுக்கு காரம், எண்ணெய், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. மாவை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ஒருவேளை மாவு ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா லேசாக ஸ்பூன் கணக்கில் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே மறுக்கா பிசைஞ்சிக்கணும். ஒருவேளை அந்த முறுக்கு மாவில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அதாவது மாவு கொஞ்சம் கொல கொலன்னு தெரியுது அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவு தூளியை எடுத்து போட்டு கலந்துக்கணும். நம்ம முன்னோர்கள் காலத்தில் இந்த உளுத்தம்பருப்பை இப்படி குக்கரில் வேக வைக்காமல் அவங்க ஒரு பாத்திரத்துலேயே வச்சு வேக வச்சு செஞ்சுருக்காங்க. நாம் இப்போ அதுக்கு பதிலாக குக்கரில் வேக வச்சு செய்கிறோம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடி கனமான வாணலி வச்சு, அதாவது எப்பவுமே இந்த மாதிரி பலகாரம் அல்லது முறுக்கெல்லாம் சுடுறோம் அப்படின்னா நல்லா அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு செய்கிறது தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுப்பில் வச்ச வாணலி காஞ்ச உடனே அதில் முறுக்கு சுடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும். அதுக்குள்ளே பலகாரம் எடுக்கிற கரண்டி நல்லா அகலமாக இருந்தால் அந்த கரண்டி அல்லது சின்ன சின்னதாக தட்டம் எடுத்துக்கலாம். அந்த தட்டத்துலலாம் பின்பக்கமாக கடலெண்ணெயை கொஞ்சமாக தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முறுக்குழக்கு எடுத்து அந்த முறுக்குழக்குக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை அந்த முறுக்குழக்குக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நீளமாக உருண்டை பண்ணி அதை அந்த முறுக்குழக்கில் போட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கிற அந்த தட்டம் அல்லது பலகாரம் எடுக்கிற கரண்டியில் முறுக்கு மாதிரி பிழிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கு அடுப்பை மறுபடியும் வேகமாக வச்சுக்கணும். அடுப்பை வேகமாக வச்சுட்டு அந்த எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கணும். அதுக்கு அந்த முறுக்கு மாவுலேருந்து சும்மா ஒரு சொட்டு அளவுக்கு மட்டும் மாவை எடுத்து அந்த மாவை அந்த எண்ணெயில் போட்டு பார்க்கணும். அந்த கொஞ்சோண்டு மாவை எண்ணெயில் போட்ட உடனே மாவு எண்ணெயிலேருந்து உடனே மேலே வந்துடணும். மேலே வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சதா அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சோண்டு போட்ட மாவை ஒரு பலகாரம் எடுக்கிற கரண்டினால் எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு மாவை அப்படியே அந்த தட்டத்தோடு எடுத்து தட்டத்தை திருப்பி அழுங்காமல் மாவை மட்டும் எண்ணெயில் பொறுமையாக போடணும். அந்த எண்ணெயில் முறுக்கு தாராளமாக வேகிற அளவுக்கு மட்டும்தான் அந்த சுற்றி வச்சுருக்கிற முறுக்கு மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கணும். அந்த எண்ணெய்க்குள்ளே அடைச்ச மாதிரி நிறையா முறுக்கை வேகிறதுக்கு போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா எல்லா முறுக்குமே நல்லா வேகாது. அதாவது நாம் வாணலியில் ஊற்றி வச்சுருக்கிற அந்த எண்ணெயில் 5 முறுக்கு வேகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதில் 4 முறுக்கு மாவு மட்டும்தான் போட்டுக்கணும். அப்போ தான் முறுக்கு தாராளமாக நல்லா வேகும். முறுக்கு மாவை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் முறுக்கு அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்ச நேரத்தில் எண்ணெய்க்குள்ளே போட்ட முறுக்கு அப்படியே மேலே பாதி அளவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வெந்திருக்கும். அந்த சமயம் ஒரு பலகாரம் எடுக்கிற கரண்டினாலேயோ அல்லது ஒரு மைகோதினாலேயோ ஒவ்வொரு முறுக்கையும் திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் அல்லது ஒரு 4 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த முறுக்கிலிருந்து ஒரு 3/4 அளவுக்கு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த முறுக்கெல்லாம் எண்ணெயிலிருந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடணும். முறுக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றா பலகார கரண்டிலே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மைகோதிலேயே ஒவ்வொரு முறுக்காக குத்தி எடுத்தும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். முறுக்கை எடுத்துட்டு அந்த முறுக்கு சூடாக இருக்கிறப்ப ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். இதே போல் இன்னும் மீதி இருக்கிற எல்லா முறுக்கு மாவையும் முறுக்காக சுட்டு எடுத்து அந்த பாத்திரத்திலே போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுட்டு வச்ச முறுக்குலேருந்து சூடெல்லாம் முழுசாக ஆறிடணும். அதுக்கப்புறம் அந்த முறுக்கெல்லாம் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரோட ஒரு பெரிய சம்பட டப்பாவில் போட்டு வச்சு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த முறுக்கு எப்பப்போ நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் முறுக்கை வேறொரு தட்டத்தில் இது எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பியும் இதே மாதிரியே அந்த முறுக்குக்கு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு அந்த சம்பட டப்பாவிலே போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா முறுக்கு நமத்து போயிடும். இந்த முறுக்கை 15-20 நாளைக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. இந்த முறுக்கில் எண்ணெய், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எதுவுமே ஊற்றாமையே இந்த முறுக்கை சாப்பிட்றப்ப அப்படியே அவ்வளவு சாஃப்டாக இருக்கும், அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். நம்முடைய பாட்டி காலத்துலலாம் இந்த அரிசி உளுந்த முறுக்கை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. முறுக்கே இது வரைக்கும் சுட தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி சுலபமாக சுட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோவில் நல்லா விளக்கமாக சொல்லியிருக்குது. நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த மிக மிக பாரம்பரியமான அரிசி உளுந்த மாவு முறுக்கை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.